நம்ம இன்னைக்கு ஆலு பரோட்டா வித் ஒரு டேஸ்டியான ஆனியன் சிம்பிள் கறி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்துக்கு இந்த ஆலு பரோட்டா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சப்பாத்தி மத்தியானத்துக்கு கூட சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஆலு பரோட்டா வித் ஒரு டேஸ்டியான ஆனியன் சிம்பிள் கறி அது எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மழை காலத்துக்கு இந்த ஆலு பரோட்டா சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த சப்பாத்தி மத்தியானத்துக்கு கூட சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது எப்படி செய்யறது அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இது ஆலு பரோட்டா. இந்த மழை காலத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல காரசாரமான ஆலு பரோட்டா. அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்க போகிறோம். சப்பாத்தி மாவு ஒரு 200 கிராம் மாவு வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாவு சாஃப்டாக பிசைறது எப்படிங்கிறது வேற ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் போய் வேணால் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. ஒரு 200 கிராம் அளவு மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருக்கேன். ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா மசிச்சிக்கணும். இது மசிச்சுட்டு அது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, காரத்துக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அது தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இது அந்த ஆலு பரோட்டா மெயின் டிஷ் செய்யறதுக்காக. இந்த ஆலு பரோட்டாக்கு நம்ம ஸ்பைசி ஆனியன் கறி ஒன்று செய்ய போகிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நான் ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் நீளமாக கொஞ்சம் திக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்படி கட் பண்ணோம்னா அது ஃப்ரை பண்ணும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வாணலி ஒன்று எடுத்துக்கிட்டேன். நல்லா வாணலி காஞ்ச உடனே எண்ணெய் போட்டுக்கலாம். வாணலி நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ அதை ஆனியன் இதில் போட்டுப்பேன். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் க்ளோஸ் பண்ணி நல்லா இது மாதிரி கலந்துட்ட உடனே கொஞ்சம் ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை தீஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் நல்லா ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 4-5 மினிட்ஸ் க்ளோஸ்லேயே அப்படியே வேகட்டும். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் கலர் மாதிரி இருக்குது. இன்னும் ஒரு 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ முன்னையோட கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இன்னும் ஒரு நிமிஷம் மூடி வைக்கலாம். கொஞ்சம் அப்பப்போ திறந்து பார்த்து கிளறுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. நல்லா வெங்காயம் ஒரு நல்லா வதங்கின ஒரு நல்ல வாசனை வருது. இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 மினிட் வெந்துச்சுன்னா போதும். நம்ம உப்பு காரம்லாம் போட்டுடலாம். இப்போ இன்னொரு 1/2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நம்ம பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். போதும். இந்த அளவு வெந்துச்சுன்னா போதும். இப்போ நம்ம உப்பு மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு கொஞ்சம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா பொடி, மிளகாத்தூள், அதெல்லாம் அப்படியே நான் ஆட் பண்ணிடுறேன். நான் கரெக்டாக தான் அளவு எடுத்து வச்சுருந்தேன். அதனால் அப்படியே ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் அந்த மசாலாலாம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. நான் கொஞ்சமாக சாட் மசாலா போடுறேன். இது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுகர் ஒரு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு ஸ்வீட் பிடிச்சா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா இது கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இந்த மசாலாலாம் அந்த ஆனியனில் நல்லா சேர்ந்து நல்லா ஒரு டேஸ்ட் வரதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன்.
கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்துருச்சுன்னா அதோட அவ்வளோதான். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்து ஒரு 1/2 மினிட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிள். மொத்தமே நமக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆச்சு இந்த கிரேவி செய்யறதுக்கு. பார்க்கவே எப்படி இருக்குது பாருங்கள். இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. வெறும் ஆனியன், மிளகாத்தூள், தனியாத்தூள் அண்ட் மசாலா பொடி அது மட்டும்தான் போட்டிருக்கோம். இது வந்து இந்த ஆலு பரோட்டாக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எல்லா சப்பாத்திக்குமே கூட இது யூஸ் பண்ணால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது வேறு எதுவுமே தேவையில்லை. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆலு பரோட்டாக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக மசிச்சிக்கணும். தண்ணியாக இருக்கக்கூடாது. நல்லா தண்ணியை ட்ரைன் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து சப்பாத்தி நல்லாயிருக்கும். ஆலு சப்பாத்தி, ஆலு பரோட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இது மாதிரி நல்லா மசிச்சு விட்ருங்க. நல்லா ஆறின வாட்டி மசிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு வாயில் போட்டு பார்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதிகமாக போட்டுறாதீங்க. போதும். உப்பு போட்டு நல்லா திரும்ப ஒரு டைம் நல்லா மசிச்சிடுங்க. நல்லா உப்பு போட்டுட்டு நம்ம இதுக்கு 1 ஸ்பூன் இது போட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 ஸ்பூன் தனியாத்தூளும் எடுத்திருக்கேன். அதை அப்படியே போட்டுடலாம். காரம் நிறைய வேணும்னா இன்னி கூட நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வாயில் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னி கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசிச்சு விட்ருங்க. இது வந்து அடுப்புலலாம் வைக்க வேணாம். அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் ஈஸியாக. நல்லா மசிச்சிட்டேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா ரவுண்டாக பாலாக செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா இது ரெடி பண்ணிட்டோம். இது அப்படியே நம்ம சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி அப்படியே சுட வேண்டியது தான். இப்போ எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்கோம் சப்பாத்தி மாவு. அதை வந்து ஒரு சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டு பண்ணிக்கோங்க. நல்லா ரவுண்டு பண்ணிவிட்டு சென்டரில் வந்து கொஞ்சமாக ஒரு எண்ணெய் சும்மா ஒரு சிட்டிக்கு நல்லா வச்சுக்கிட்டு நல்லா இப்படி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்சி விட்டு அதுவே நல்லா பெருசாகும். நல்லா இப்படி தேய்ச்சி விட்ருங்க. பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட்டாகி பெருசாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டஃபிங் செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே போகிற அளவுக்கு பால் செஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு இப்படி மேலே எடுத்துடலாம். இதை மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு எல்லாத்துக்கும் இந்த மாதிரி செஞ்சு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ இன்னொரு பால் எடுக்கிற அதுமாரி இன்னொரு சப்பாத்திக்கு எடுக்கிறேன். நல்லா ரவுண்டு செஞ்சுக்கோங்க. நல்லா இப்படி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா இப்படி கட்டவரில் பிடிச்சி இப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லா பெருசாகிடும். அப்படி வரலன்னா சும்மா இப்படின்னு நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பெருசாக வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டஃபிங் நல்லா பிடிக்கும். நல்லா இதுக்குள்ளே போகிற அளவுக்கு ஒரு பால் செஞ்சுக்கோங்க. இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவு எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தேய்ச்சிடலாம். டஸ்டிங்காக கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நல்லா புரட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா தேய்க்க வரும். ரொம்ப மெலிசாக செய்யக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா எப்படி செய்ய வருது பார்த்தீங்களா? சாதா சப்பாத்தி மாதிரி உள்ளே ஒரு ஸ்டஃப் வச்சுருந்தா கூட நமக்கு வந்து நல்லா ஈஸியாக வருது. போதும். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம சுட்டுடலாம். இன்னொன்று செஞ்சு வச்சுக்கலாம் இதே மாதிரி.
நல்லா தேய்க்க வரும், ஓப்பன்லாம் ஆகவே ஆகாது. நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். இதே மாதிரி எங்கேயும் ஓப்பன் ஆகாது. போதும், இந்த அளவு திக்னஸ் இருந்தால் நமக்கு போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ செஞ்சாச்சு. இப்போ நல்லா தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சிடலாம். நல்லா இந்த கல் வந்து காயணும். காஞ்ச வட்டி தான் நம்ம வந்து இந்த சப்பாத்திஸ் வந்து போடணும். இது ஆக்சுவலாக கோதுமையில் செய்கிற ஆலு பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூலுக்கு பிள்ளைங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கல் நல்லா காயிட்டு அப்புறம் நம்ம இது போட்டு எடுத்துடலாம். கல் நல்லா காஞ்சிருச்சான்னு நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து பார்க்கலாம். இது மாதிரி சவுண்ட் வந்துருச்சுன்னா நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தியை சுட்டு எடுத்துடலாம். உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு வெந்த உருளைக்கிழங்கு தான், அதனால் நம்ம எதுவும் பயப்பட வேணாம். சப்பாத்தி நம்ம ரெகுலராக சுட்டு எடுக்கிற மாதிரி தான். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் சுட்டிடுங்க. நல்லா பொங்கி கூட வரும் சமயத்தில், நல்லா பெருசாகவே நல்லா பொங்கி வரும். நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ இந்த பக்கமும் லைட்டாக மேலே தூக்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் அப்படியே திருப்பி போடலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. திரும்ப இன்னொரு பக்கமும் நல்லா பார்க்கலாம், அந்த பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சான்னு. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. நல்லா 2 பக்கமும் ஆயில் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி கலர் நல்லா வந்துடணும். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். 2 பக்கமும் நல்லா வெந்த வட்டி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துருச்சு. வந்து இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி சுட்டுக்கலாம். தவா ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இது மாதிரி வந்தோடனே இன்னொரு சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் ஆற வரைக்கும் நல்லா சுடணும். இந்த பக்கம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு, அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா ப்ரௌன் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் சப்பாத்தி சாப்பிட. இப்போ நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். கருகாமல் பார்த்துக்கோங்க. சப்பாத்தியை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, ரொம்ப தவா ஹீட்டாக இருந்ததுன்னா. நல்லா 2 பக்கமும் எண்ணெய் சுட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. எண்ணெய் கொஞ்சம் நல்லா எல்லா இடமும் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி. இந்த மாதிரி நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்தோடனே சப்பாத்தி நம்ம எடுத்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட வந்து ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ தான் நம்ம கிரேவி செஞ்சோம் இல்லைங்களா, அது பக்கத்தில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். பார்க்கவே எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுவும் இந்த மழை காலத்துக்கு சுட சுட இந்த மாதிரி ஆலு சப்பாத்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உள்ளே இருக்க மசாலா எல்லாம் வெந்திருக்குது. சுட சுட சாப்பிடும்போது இந்த மழை காலத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.